நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இப்போ தான் நம்ம குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப வக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போகிறார். அந்த வக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாக்கியப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை 2ஆம் தேதி, அதாவது 18/11/2025 அன்று அதிசார நிலையில் சென்ற குரு பகவான் வக்கர கதியில் திரும்ப வருவார். கடகத்திலேருந்து மிதுனத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார். அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில் வருவார். அப்போது இந்த ஒரு 3 மாதம் 120 நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார். அதே திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 அன்று குரு பகவான் வக்கர கதியை தொடங்குகிறார். அதே 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 அன்று 26 குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார். அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். அப்போது பொதுவாக ஒரு விதி இருக்குது, குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் 1 வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது தான். ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு 3-4 மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் வக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி, வக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்டில், நம்ம வேகமாக நடக்கலாம், மெதுவாக நடக்கலாம், நமக்கு எதிர்த்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும், தைரியமாக நடக்க முடியாது, நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம வேகமாக நடக்க முடியாது, நம்ம காலே நம்மளை தடுக்கும். அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுன்னா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார். ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார். பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார். நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார். அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி வக்கர கதியில் சஞ்சாரம் செய்தாரேனால் அவர் உச்சமான பலனை தருவார். இதெல்லாம் வக்கர கதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள். இப்போ குரு வக்கர கதியில் 3 மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். நவம்பர் 11லேருந்து திருக்கணிதப்படி மார்ச் 11ஆம் தேதி வரை அவர் வக்கர கதியில் 2 ராசியிலையும் சஞ்சாரம் செய்வார். கடக ராசியில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார். இந்த மாதிரி வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது 2 விஷயங்கள்.
குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும். அதே நேரத்தில் குரு மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும். குருவோட பார்வை மாறும். அதனால் இந்த குரு வக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை. நான் ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வக்கர கதியில் போகிற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும். யாரையும் அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டாங்க. எல்லார் மேலேயும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும். தன்னோட சுயமதிப்பு, தனக்கு மதிப்பு அதிகமாக இல்லை, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும். தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும். அது உள் மனதிற்குள்ளே அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம், சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம். அப்போ இந்த குரு பகவான் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அன்பிற்கினிய கன்னி ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம அதிசாரமாக சஞ்சாரம் செய்த குரு பகவான் வக்ர நிலையில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் 2026 11ஆம் தேதி மார்ச் வரை சஞ்சாரம் செய்கின்ற அந்த வக்ர நிலையில் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்தவரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை சம்பந்தமாக பல நன்மைகளை செய்திருப்பார். உண்மையிலேயே அவங்க 10வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகப்படியான நன்மைகளை பெற்றிருக்க முடியும். நடுவில் அந்த குரு பொதுவாக ஒரு வருடம் சஞ்சாரம் செய்கின்ற அந்த மிதுன ராசியில் ஒரு 5 மாதங்கள் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் சஞ்சாரம் செய்கின்றார். அதுவும் 11வது வீட்டில். அதிசார பயிற்சி ஓரளவுக்கு நன்மைகளை தந்திருந்தாலும் இந்த வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கன்னிராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ 10, 11 ஆகிய இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல குரு பகவான் ஒரு சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை தொழில் சம்பந்தமான நல்ல முன்னேற்றம் ஜாதகருக்கு இருக்கு. தொழில்கள் விரிவடையும். அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். இப்போ தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா அந்த முன்னேற்றமானது அவர்களுக்கு சற்று வேலை பளுவை அதிகரிக்கும். வேலையில் ஒரு சின்ன அழுத்தமாக இருக்கும். நம்ம வீட்டை சரியாகவே கவனிக்க முடியலையே, வியாபாரத்திலேயே கண்ணுங்கருத்தமாக இருக்கவே, நல்ல நேரத்தில் இப்போ நம்ம கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது கவனம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும்னாலும் அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கு முன்னாடி இருந்த நிதி நெருக்கடிகளை சமாளித்திருப்பீர்கள். குரு பயிற்சி அவர் 10வது வீட்டுக்கு வந்தவுடனே குரு தனித்த குருவாக இருந்த காரணத்தினால் சில சங்கடங்களையும் தந்திருப்பார். அகலக்கால் வைக்கின்ற ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள். பொதுவாக நம்ம வேலை விஷயமாக ப்ரமோஷனுக்காக பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய மரியாதை, புகழ், பணம் போன்ற விஷயங்களில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
அவங்க வாழ்க்கையோட புதிய பரிணாமத்தை பார்க்க போகிறாங்க. ஒரு புதிய மாற்றம், எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கின்ற ஒரு மாற்றமாக இருக்கும். நம்ம வேலை விஷயமாக கொஞ்சம் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்த இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிற அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், ஐடி ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். அவர்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றம் அவர்களுக்கும் ஊதிய உயர்வாக வந்து அடையும். வேலையில் ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாற்றமானது அவர்களுக்கு, ஜாதகருக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கு பிடித்தமான மாற்றமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சங்கடங்களை தந்து அதன் பின்னர் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக மாறும். ஒரு சின்ன குழப்பத்தை தந்துட்டு நமக்கு அதுக்கான பலனை தருகின்ற மாதிரி இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான விஷயமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு கவலை தொத்தி கொண்டே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, மாணவர்கள் நல்லா படித்தாலும் அதே நேரத்தில் அவர்களுடைய உடல்நிலையில் ஏதோ ஒரு கவலைப்படுகின்ற அளவுக்கு பெற்றவர்களுக்கு நல்ல விதமாக இவன் படித்து பாஸ் பண்ணணுமேங்கிற ஒரு கவலை வந்து சேரும். இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாருக்கும் வர்றது தான். ஒரு நல்லதை கொடுத்துட்டு இன்னொரு கஷ்டத்தையும் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்கு இருக்கும். ஆனால் முடிவு சுபங்கிற மாதிரி எல்லா விஷயங்களிலுமே அவர்களுக்கு ஏற்றதாக பலன்கள் இருக்கும். சில பேர் வெளிநாடுக்கு வேலை அப்படி டெபுடேஷனில் ஒரு மாதமோ அல்லது 5 நாளோ 10 நாளோ போயிட்டு வர்ற மாதிரியான திடீர் ஆச்சரியத்தடப்படுகின்ற வகையில் நன்மைகள் வந்து சேரும். குடும்பத்திலேருந்து ஒரு 10 நாள் பிரிந்திருக்கின்ற வாய்ப்பு எல்லாருக்குமே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வெளியூருக்கு செல்வதோ, வெளிநாடுக்கு செல்வதோ அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதோ ஏற்படும். அதே நேரத்தில் ஜாதகருக்கு கால் மூட்டு சம்பந்தமாக, கணுக்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து செல்லும். அல்லது நீண்ட நாட்களாக கணுக்காலில் முட்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த முட்டி சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கு செல்லுகின்ற அல்லது அதன் மூலமாக வைத்திய செலவு ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை அப்படி தான். இப்போ சிகிச்சைக்காக நம்ம பணம் செலவழிக்கிறோம், அது பணம் செலவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய முட்டி சம்பந்தமான விஷயங்களில் நம்ம சிகிச்சை பெற்று அந்த காலில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம். ஆகவே பணம் கொடுத்து நம்முடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைனா கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும். எல்லாமே டைரெக்டாக அப்படியே நன்மைகளாக வந்து விடாது. ஒரு விஷயத்தை நம்ம விதைச்சி இன்னொரு விஷயத்தை அறுவடை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் அவங்களுக்கு கலப்படம்னு சொல்ல முடியாது, நன்மைகள் நிறைய நடக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு அந்த நன்மைகளை அறுவடை செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம அப்படியே சும்மா இருந்து எந்த நல்லவைகளையும் நம்ம அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும், அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது, அதிர்ஷ்டம்னா அது தானாக வர்றது. இவங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த பயனாகத்தான் ஒவ்வொரு காரியமும் இவர்களுக்கு நடக்கும். மிக அற்புதமான காலகட்டம். கன்னிராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை தான் அவங்க மிக மிக அருமையாக பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு புகழ், அவர்களுடைய புத்திசாலித்தனம், திறமை சம்பந்தமான பேச்சு அவர்களுக்கு பெரிய அளவில் பாராட்டுக்களை பெற்றுத்தரும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.